எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாய் பாய்வதை உணர்கின்றோம். நம்முடைய குருநாதர், நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், உபேந்திராச்சாரியாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், பராசரருடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்ப ஜாதகத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த மரபணு ஜோதிடத்தினுடைய தன்மையை நம்ம தெளிவா பார்க்கணும். உதாரணமா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லக்னம் எந்த ராசி கட்டத்துல விழுந்திருக்கு, 12 ராசி கட்டத்துக்குள்ள லக்னம் எங்க விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை நம்ம ஸ்டடி பண்ணோம். அதை பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பதிவிட்டு இருந்தாங்க, எல்லாரும் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஜாதகத்தை நம்ம அதை எப்படி பார்க்கணும், ஜாதகத்தை எப்படி படிக்கணும், அவங்கள படிச்சு காட்டணும், அதுக்கெல்லாம் விளக்கம்லாம் நிறைய கொடுத்துருக்கிய வாழ்த்துக்கள். இப்ப உதாரணமாக இது என்ன லக்கணம் அப்படின்னா தனூர் லக்கணம். இந்த தனூர் லக்கணத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு அப்படின்னா ராகுவினுடைய கர்ம பதிவு இருக்கு. அப்ப தனூர் லக்கணத்துல பிறந்திருக்காக உங்களுக்கு ராகுவினுடைய கர்ம பதிவு இருக்குன்னு அர்த்தம். இந்த லக்கணத்துக்காரருக்கு ராகுடைய கர்ம பதிவு இருந்தா இவங்க வண்டி வாகனம்ல அவங்களுக்கு இருக்கும். ஒண்ணும் அரசாங்க தொடர்பு இருக்கும். பித்திருக்களுக்கு அந்த தர்ப்பணம் செய்வது அல்லது அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, கைகரியங்களை செய்யாமல் விட்டிருப்பாங்க. அடுத்து 2 தாரம், ஒன்றுக்கு மேற்பட்ட தாரம் உள்ள குடும்பத்தில் இவர்கள் பிறந்திருப்பாங்க. இவங்க சந்ததியில் அது இருக்கும். அடுத்து அதாவது அகால மரணங்கள் இதெல்லாம் நடந்திருக்கும். ஆக்சிடென்ட், சூசைட் டெத்து, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த லக்னத்துல இவங்க பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம அவன் மனசுக்குள்ள வைக்க வேண்டிய விஷயம். இதை நம்ம பார்க்கணும். இப்ப இந்த லக்னத்தை பதிவிட்டு அந்த அம்மா மல்லியாமா வந்திருக்காளா? வந்திருக்கேங்க. இப்ப நீங்க தனுசுல பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெய்வ பக்தி உள்ளவங்க நீங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன செய்யணும்னா தெய்வ பக்தி, தெய்வத்துக்கு பயப்படக்கூடியவர்னு அர்த்தம். நீங்க சரிங்க. தெய்வத்துக்குன்னா ஏதாவது தொண்டு செய்யணும், தெய்வத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த மனசு உங்களுக்கு அதனோட ஒரு ஈடுபாடு இருக்கா இல்லையா? செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பேன். நாளைக்கு காலையில முருகன் கோயில் 5 கிலோ பிரசாதம் போட்டு கோயிலுக்கு போகணுங்க. செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேங்க. அப்ப தனூர் லக்கணத்துல பிறந்தவர்கள் அது தர்ம காரியங்களை செய்பவர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு பாயிண்ட் சொன்னோன்னா நம்ம அந்த ஒரு பாயிண்ட்லயே அவங்க அரெஸ்ட் ஆயிராளா இல்லையா லட்சுமணன்? ஆமாங்க. அப்ப இதுதான் அவருடைய முதல். 2வது அதில் உள்ள ராகு உடையது. அப்ப வண்டி வாகனங்கள் வச்சிருக்கீங்களாமா அப்படின்னு கேட்கணும். இருக்குங்க. 4 வீலர் வச்சிருக்கீங்களா? 4 வீலர் இருக்குங்க. ஜீப் ஒண்ணு இருக்குங்க. பையனுக்கு ஒரு கார் இருக்கு. 3 2 வீலர் இருக்குங்க. அப்ப வாகனங்களை நிறைய வைக்கக்கூடிய இந்த ராகுடைய கர்ம பதிவு இருக்குன்னா அப்ப இப்படி நம்ம கேள்வி கேட்கணும். அப்ப இந்த நம்ம கொஸ்டின் என்ன கேட்கிறோம்ங்கிறத மட்டும் பாருங்க. நம்ம இந்த தன்மையை நம்ம கேட்டோம் அப்படின்னாலே நம்ம ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். அப்ப ஒரு கொஸ்டின் கேட்டோம். இது நம்ம உள்ள என்ட்ராகிறதுக்கு சில கொஸ்டின் கேட்கிறோம். இது பொதுப்படையான விஷயம். இப்ப இந்த ஜாதகத்துல தனூர் லக்கணத்தில் பிறந்ததுனால ராகுவினுடைய கர்மா வந்துருச்சு. 2வது வீட்டுக்கு கர்மா இல்லை, 3வது வீட்டுக்கு செவ்வாயினுடைய கர்மா இருக்கு.
இந்த கும்ப வீட்டுக்கு செவ்வாயினுடைய கர்ம பதிவு இருக்கு. 4வது வீட்டுக்கு சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கு. 5வது வீட்டுக்கு குருவனுடைய கர்ம பதிவு இருக்கு. 6வது வீட்டுக்கு குருவனுடைய கர்ம பதிவு, 7வது வீட்டுக்கு சுக்கிரனுடைய பதிவு இருக்கு. 8வது வீட்டுக்கு புதனுடைய கர்ம பதிவு இருக்கு. 9வது வீட்டுக்கு குருவுடைய பதிவு. 10வது வீட்டுக்கு சந்திரனுடைய கர்ம பதிவும் சனியனுடைய கர்ம பதிவும் இருக்கு. 11வது வீட்டுக்கு சந்திரனுடைய கர்ம பதிவு. 12வது வீட்டுக்கு கர்ம பதிவு இல்லை. இப்ப இது புரியுது. இதுல எந்த பாவத்தை எடுத்து நீங்க சொன்னாலும் கூட அது சரியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஜாதகத்துக்கு 3ஆம் வீட்டிற்கு சுக்கிரனுடைய கர்மப்பதிவு இருப்பதால் இந்த ஜாதகர் தன் கணவன் மேல அளவு கடந்த பாசங்களை வச்சிருப்பார். சுக்கிரனாலே சுகபோகமான வாழ்க்கை, சுக்கிரன்னா சௌரியமான வாழ்க்கை, ஒரு நாள் கூட கணவனை விட்டு பிரியாம இருப்பாருன்னு அர்த்தம். எப்பலாமா இருப்போங்க. எங்கேயும் வெளியில போக மாட்டோம். போனாலும் நைட் வந்துருவாங்க. செவ்வாய் கர்மாவா சுக்கிர கர்மாவாங்க? சுக்கிரனுடைய கர்மா. ஏன் 7வது வீட்டுக்கு எந்த உடைய கர்மா இருக்கு? காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில சுக்கிரனுடைய கர்மா இருக்கு. இப்ப நான் சொல்றது எல்லாமே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே சொல்லி வருகிறேன். ஜெகத் ஜாதகத்துக்கு இவங்க பிறந்த அமைப்பு அப்படின்னு அர்த்தம். இதே நேரத்துல பாருங்க, இவளுக்கு 8வது வீட்டுல புதனுடைய கர்ம பதிவா இருக்கு. 8வது வீட்டுல புதனுடைய கர்ம பதிவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது அவர் 7வது வீட்டுக்கு 2வது வீடு. அப்ப இவங்களுடைய கணவனுக்கு 2ஆம் வீட்டிலே புதனுடைய கர்மா இருக்கு. அப்ப நல்லா படிச்சவங்க இருப்பாங்க, பஞ்சாயத்து பண்றவங்க, 4 பேருக்கு உபதேசம் பண்றவங்க, அல்லது மற்றவர்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவர்கள் ஒரு கணவனுடைய குடும்பத்தில் இருக்காங்களா? இருக்காங்க. எல்லாம் படிச்சவங்க நிறைய இருக்காங்க. அப்ப கேட்கணும், புதனுடைய கர்மா. அப்ப இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும். இப்ப இதுல இந்த மாதிரி கேட்கலாமா? அதாவது மைக்கோ ஆன் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க காலபுருஷ தத்துவத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுரும். இன்னும் ஜாதகத்துக்குள்ள போகல, அந்த அம்மாவுடைய ஜாதகத்துக்குள்ள போகல. அந்த அம்மா இயற்கை என்ன கொடுத்திருக்கு அப்படிங்கறத மட்டும் இதை சொல்றோம். சரி, இப்ப அடுத்த ஸ்டெப்பு, லக்னம் எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்குன்னு பாருங்க. லக்ன விழுந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துல தான் லக்னம் விழுந்து. மூலத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? செவ்வாயினுடைய கர்ம பதிவு இருக்கு. அப்படின்னா செவ்வாயினுடைய கர்ம பதிவுனா என்ன? செவ்வாய்க்கு உள்ள காரகத்துவம். அப்ப செவ்வாய் இருக்கு, அது ஒரு மூலமா இருக்கு, மூல செவ்வாய். அப்ப இந்த இடத்துல மூலத்துக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். மூலம்னா வேறு, அதாவது ரூட். இவங்க இந்த குடும்பத்தில் ஆணிவேராக இருந்து அனைத்து பொறுப்பைகளையும் நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாமா அப்படின்னு கேட்கணும். ஆமாங்க. அப்ப பாருங்க, அது ரூட்டு, அது வேறு. அடுத்து அது கேதுவா இருக்கு. அப்ப தெய்வ பக்தி உங்களுக்கு இயற்கையாவே உண்டு அப்படின்னு சொல்லணும். சாதுக்களுக்கோ இறையத்துக்கோ தொண்டு செய்வதற்கு இவங்க எப்பயுமே கடமைப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லணும். அதுவும் மூலமா இருக்கிறதுனால, அதாவது மூலமா இருக்கிறதுனால எந்த பிரச்சனைக்கு போக மாட்டா, வீட்டுக்குள்ள வந்துட்டா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்லணும். அது ஒரு பெண் நாய். மூலம் அப்படின்னா பெண் நாய், வீட்டையே சுத்திதான் இருக்கும். அப்படி இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல. ஆமாங்க, வெளியில ஜாஸ்தி எங்கேயும் போகவே மாட்டார். அப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியதுதான் மூலம். சரி, அதுக்கடுத்து அந்த செவ்வாயுடைய கர்ம பதிவாகுது. செவ்வாயினுடைய கர்ம பதிவா இருந்தா, செவ்வாய்னா லட்சியத்தோட ஒரு லட்சியம். இவகிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அவங்கள கழுத்தையே அறுத்தாலும் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு பாதிப்பான விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு பாதுகாப்பாத்தான் இருக்கும் இந்த செவ்வாய்.
ஆனால் இந்த செவ்வாய்ங்கிறதுனால லட்சியம், பிறப்பின் நோக்கமே லட்சியமாத்தான் இருப்பாங்க. கடமையை கண்டிப்பா செய்யணும். இந்த இன்னைக்கு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு தர்றேன்னா தருவாங்க, தரமாட்டாங்கன்னு தரமாட்டாங்க. அப்படி இருப்பீங்களாமா? ஆமாங்க. அதாவது ஒரு வார்த்தை பேசுனேன்னா அதுல மாற மாட்டேங்க. மாற மாட்டாங்க. அது மூலத்தினுடைய அந்த செவ்வாய் கர்மப்பதி. அடுத்து வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டாலே கன்னியின் சாபம் இருக்கும். கன்னியினுடைய சாபம் உண்டு. இந்த கன்னியின் சாபம் இருக்கிறதுனால இவக பெண் வர்க்கத்தில யாராவது கல்யாணம் பண்ணி கணவன் இழந்தவர்களோ, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமலோ வாழ்க்கை பாதித்தவர் உண்டா? எங்க பெரியப்பா வகையில அந்த பையனுக்கு இங்க கல்யாணம் இன்னும் ஆகலைங்க. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசத்துலயே ஒரு பொண்ணு போயிடுச்சுங்க. இப்ப 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஆகலைங்க. அக்கா, அந்த பெண்ணின் சாபம், கன்னி சாபம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த செவ்வாயினுடைய தன்மைக்கு ஒரு பாயிண்ட் சொல்றோம். அடுத்து 2வது என்ன செய்யணும்? இந்த வீட்டின் அதிபதி யாரு? குரு. அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் எங்க இருக்காரு? கும்பத்துல இருக்காருங்க. அது என்ன, அதுக்கு என்ன பதிவு சொன்னோம்? கும்பத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. கும்பத்துக்கு என்ன பதிவு இருக்கு? செவ்வாய். செவ்வாயினுடைய கும்பத்துக்கு செவ்வாயினுடைய பதிவு இருக்கு. இந்த பாவத்துக்கு 3ஆம் இடம் வந்தா அது வந்து என்ன பதிவு? 3ஆம் இடம்னா சுக்கிரனுடைய பதிவு இருக்கு இல்லையா? சுக்கிரனுடைய கர்ம பதிவு இருக்கு. 3ஆம் வீட்டுக்கு வந்து சுக்கிரனுடைய கர்ம பதிவு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுக்கிரனுடைய கர்ம பதிவு இருந்து 3வது வீட்டிலே போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு, உங்க முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு ஒழுங்கா வழிபாடு பண்ணிருக்காங்களா? அது தெரியலையேங்க. கோயிலுக்கு போயிருக்கீங்களா? உங்க குலதெய்வத்தை பார்த்திருக்கீங்களா? குலதெய்வ கோயிலுக்கு இப்ப நாங்க போயிட்டு இருக்கிறோங்க. இல்ல, உங்க 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 அப்பா வீட்டுல? எங்க அப்பா வீட்டுலங்களாங்க. அவங்க கொஞ்சம் கரெக்டா போக மாட்டாங்கங்க. போக மாட்டாங்கிறத காட்டுவாங்க. சுக்கிரன் கர்மபதி வந்துட்டாலே குலதெய்வத்துக்கு போக மாட்டாங்க, விட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட். இந்த இவ என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க? பரணி நட்சத்திரங்க. பரணிக்கு என்ன கர்மபதி சொல்லியிருக்கோம்? பரணிக்கு சந்திர கர்மங்க. வெரி குட். பரணி நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய கர்மா பதிவு இருக்கு. பரணினால என்ன அர்த்தம்? சுக்கிரன். அப்ப அந்த பரணிங்கிறதுனால சுக்கிரன், அது ஒரு அடுப்பு, அது ஒரு நாக்கு. அப்ப நல்ல சுவையா சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கும். ஒரு குழம்புன்னு பார்த்தா கூட அதை கண்டுபிடிச்சிருவாங்க, இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு. அம்மா நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேங்க. வீட்டுக்கு வர்றவங்களையே சாப்பிடாம விட மாட்டேங்க. சாப்பிடாம விட மாட்டாங்க. சந்திரனுடைய கர்ம பதினா வீட்டுக்கு வந்துட்டா சாப்பாடு போடாம இவங்களுக்கு தூக்கம் வராது. ஆமாங்க. அப்ப அந்த சந்திரனுடைய கர்ம பதிவு என்னன்னா சாப்பாடு போடுறது, வந்தோடனே தண்ணி கொடுக்கறது, அதெல்லாம். அப்போ உணவு சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கெல்லாம் இந்த கர்மா நமக்கு வந்துருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்திரனுடைய கர்மா இருந்தாலே சுக்கிரன் தானேங்க பரணிக்கு வந்து சந்திரனுடைய கர்மா பதிவு. சரிங்க, ஆமா ஆமா, சரிங்க சரிங்க, புரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சுக்கிரன் சொன்னீங்க நடுவுல. சுக்கிரனுடைய நட்சத்திரம். புரியுது. சுக்கிரனுடைய சொனையா சாப்பிடணும்னு தோணுது. அது என்ன? நாக்கு. அவங்களுக்கு ருசி தெரியும். அதே கர்மாவா மாறும்போது என்ன ஆயிடுச்சு? சந்திரனா மாறிடுச்சு. சில நேரங்கள்ல வந்து ஒரு முடிவெடுக்க முடியாம குழப்பம், பித்து பிள்ளைங்கிற மாதிரி இருக்கும். சந்திரனுடைய கர்மான்னா குழப்பத்தை கொடுக்கும்.
மனநிலை நோவடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். வந்திருக்காமா? வந்திருக்குங்க, ஒரு சில சமயம் வந்திருக்குங்க. வரும். நம்ம மனநிலை ஒரு டென்ஷனை கொடுக்கும். அந்த இன்னொன்னு என்னன்னா, அது வெறுமே சந்திரகதமனாவா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மனநிலை பாதிப்புள்ளவர்களும் நம்ம வர்க்கத்துல இருப்பாங்கன்னு அர்த்தம். அல்லது தாயின் மேல அதிகமான பற்று உள்ளவங்கன்னு அர்த்தம். நீங்க தாய் மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருப்பீங்களாமா? ஆமாங்க, ஒரு வார்த்தை கூட நாங்க எதிர்த்து பேச மாட்டோம். நல்லா பாத்துக்குவோங்க. டாமினேஷன் பண்ணுவோம். தாய் தான் எல்லாம் பாத்துக்குருவாங்களா? இல்ல, அவங்க ரொம்ப சாதுங்கயா எங்க அம்மா. அம்மா சாதுன்னா பொறுப்பா இருப்பாங்களான்னு கேக்குறேன். இல்ல, அவங்க எங்க அப்பா தாங்க பொறுப்பு. எங்க அம்மா வந்து ரொம்ப சாது, குழந்தைத்தனமா இருப்பாங்க. அதிகமான எல்லாத்துக்கும் வேண்டியதெல்லாம் செய்வாங்களான்னு கேக்குறேன். நல்ல வெகுளிங்க, நல்ல உள்ளங்க, எல்லாத்துக்கும் நல்லது செய்வாங்க. அதுதான் அந்த 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 தாய் அன்பு அதிகமா உள்ளவங்கன்னு அர்த்தம். ஆமாங்க. அப்பா வந்தா கூட அப்பாவைத்தான் வைவாங்க. ஆமாங்க. இப்ப நம்ம பாருங்க, என்ன 2-3 பாயிண்ட் தான் பாத்துட்டோம் இல்லையா? இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கான் லட்சுமணன்? லட்சுமணன் ஐயா புரியுதுங்க ஐயா, லைன்ல தான் இருக்கேன், புரியுது. 5ஆம் வீடு எப்படிங்க தாயின்னு எடுத்தீங்க? 5ஆம் வீடு எப்படி தாயின்னு? சந்திரன்யா, சந்திரன் நிக்கிற வீடு, சந்திரனுடைய சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு பரணிக்கு சுக்கிரனுக்கு ஒரு பலனும், சுக்கிரன் வாங்கின அந்த பரணி நட்சத்திரத்துக்கு சந்திரனோட கர்மா எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. மனோகாரகன் சந்திரன்ற மாதிரி. தாய் காரகன், மனோகாரகன், உணவு காரகன், தண்ணி காரகன், எல்லாமே யாரு? சந்திரனுடையது தன்மை. சரி, இப்ப வந்து ராசிக்கால இல்லையா ஐயா? இது ராசிக்கு சொல்றீங்க இப்ப கரெக்டா? முதல்ல லக்ன புள்ளி, அடுத்தது லக்னாதிபதி, அடுத்து இப்ப ராசி. ராசி சொல்லணும் இல்லையா? அவங்க மூணு பாயிண்ட். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு பாயிண்ட், லக்ன புள்ளி ஒரு பாயிண்ட், லக்னாதிபதி ஒரு பாயிண்ட், சந்திரன் ஒரு பாயிண்ட், 4 பாயிண்ட் வந்துருது அவங்களுக்கு. அப்ப 4 பாயிண்ட்லயே அவங்க எப்படி இருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சுங்க. நல்லா இருக்குங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப 4 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்களை பத்தி பேசிட்டோம். இவங்களுடைய குடும்பத்தை பத்தி பேசணும்னா 2வது வீட்டுக்கு போயிடணுமா? 2வது வீட்டுக்கு போயிடணுங்க. 2வது வீட்டுக்கு போனா 2வது கர்ம பதிவு இருக்கா? இல்லை. 2வது கர்ம பதிவு இல்ல. ஆனா பாவத்துக்கு இருக்கும் இல்லையா? காலபுருஷ தத்துவம். 2வது வீட்டுக்கு கர்ம பதிவு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில இல்ல. முத பாயிண்ட் முடிஞ்சாயா? இப்ப அடுத்த பாயிண்ட், இந்த 2வது வீடு இயற்கையாவே 2வது வீட்டுல எந்த கிரகம் இருக்கு? சனி இருக்கா? சனி கேது இருக்குங்க. சனி இருக்கு. சனிக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? செவ்வாயினுடைய கர்ம பதிவு. கேதுவுக்கு சூரியனுடைய கர்ம பதிவு. செவ்வாயினுடைய கர்ம பதிவு இருக்கு, சூரியனுடைய பதிவு இருக்கு. அப்ப குடும்பத்துக்குள்ள செவ்வாயினுடைய கர்ம பதிவு இருக்கு, சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கு. சூரியனால என்னது? வசதி வாய்ப்போட இருக்கிறது வந்து சூரியன். செவ்வாய் என்பது என்ன? சொத்துவத்தோடு இருக்கிறது செவ்வாய். அப்படின்னு அப்ப இவங்க குடும்பத்துக்குள்ள சூரியனுடைய கர்ம பதிவு உள்ளவர்களும் இருப்பாங்க, செவ்வாயுடைய கர்ம பதிவு உள்ளவர்களும் இருக்காங்க அப்படின்னு இருக்கும். சூரியனுடைய கர்ம பதிவு என்னன்னா, அவ வந்து அதிகாரம் பண்றவங்க, அடுத்தவங்களை வச்சு வேலை வாங்குறவங்க, அதெல்லாம் இருப்பாங்க. பெரிய மனுஷ தோரணம் உள்ளவங்க, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்லக்கூடியவங்க எல்லாம் அவங்க குடும்பத்துல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்காங்களா? இருக்காங்க. ரைட்டுங்க நீங்க சொன்னது. இப்ப 2ஆம் பாவம் இருக்கு. 2ஆம் பாவங்கிறது வந்து அவருடைய கர்மா பத்தி, குடும்பத்தை பத்தி சொல்றோம். இவருடைய வார்த்தைகள் தானே.
இவர்களுடைய வார்த்தை செவ்வாயாவா இருக்கும், அதே சூரியனா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தைய ஆணித்தரமாவும் சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவாங்க, அடிச்சு சொல்லக்கூடிய அளவு இருக்கும். சூரியன் அப்படின்னாலே அதுக்கு பிறந்து என்ன சொல்றோம்னா நிரந்தரமானது, உறுதியாக எதையும் பேசுவாங்க, உறுதி இல்லாத எதையும் பேச மாட்டாங்க. இப்போ ஒண்ணு பேசி அப்போ ஒண்ணு பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த 2 கர்ம பதிவு. அதே மாதிரி சூரியனும் செவ்வாய் இருக்கிறதுனால இவங்க குடும்பத்துல அரசாங்கம், அரசு தொடர்பு, அதாவது ஆட்சி செய்யறது, நிர்வாக மன்றத்தில் இருக்காங்களா இருக்காங்க ஐயா, இருக்காங்க. அப்படின்னு சொல்லலாம். அது செவ்வாயும் குரு சேர்ந்தா பதவி வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிகார தோரணை உள்ள பதவிகளாக இருப்பார்கள் அப்படின்னு இருக்கும். அது செவ்வாயும் சூரியனா இருந்தா கண்ணெரிச்சல் அதிகமா இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கணும். கண்ணெரிச்சல் இல்லைங்க. கண்ணெரிச்சல் இல்லை. சரி, கண்ணுல கண்ணாடி எதுவும் போட்டிருக்கீங்களா? கண்ணாடி போட்டிருக்கேங்க, கண்ணாடி போட்டிருக்கேன். சரி, அப்ப கண்ணுல டிஃபெக்ட் வரும், பார்த்து போட்டுக்கிறணும் அப்படின்னு சொல்லலாம். இது பாயிண்ட். இப்ப புரியுதா? அடுத்த ஸ்டெப் வரப்போம். அடுத்து 3வது. ஒரு சந்தேகம். 2ஆம் வீட்டுக்கு சூரிய கர்மான்னு எப்படி சொல்லிருக்கு? அப்ப இப்ப என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. சனி பகவான் கேது இருக்காருங்க. கேதுவுக்கு என்ன கர்மா இருக்கு? சுக்கிர கர்மாங்கய்யா. கேது வந்து எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு? திருவோணம் 2. கேது பிறந்த நட்சத்திரம் ஆயிலியம். ஆயிலியம் வந்து சூரியனுடைய கர்மாவை கொண்ட நட்சத்திரம். இந்த ஜாதகப்படி எடுக்கணும். ஆமா, இப்ப கேது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த கேது எந்த நட்சத்திரத்துல பிறந்தாரோ அதைத்தான் அவர் கொடுக்க போறாருன்னா. ஓகே. இப்ப நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப திருவோணம் எடுக்க கூடாது ஐயா? இல்ல, இதுல இத நம்ம சொல்றோம். எதுக்கு திருமணத்தை எடுக்கிறியா? இங்க வீட்டின் அதிபதி யாரு? இந்த வீட்டுக்குரிய அதிபதி யாரு? சனி. சனி அவர் எங்க இருக்காரு? அவருக்கு தான் நீங்க நட்சத்திரத்தை போய் எடுக்கணும். சரி 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 சரி. அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. அங்கே இருக்காரு, அவர் வீட்லயே இருக்காரு. இப்பத்தான் அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? சுக்கிரன். சுக்கிரனுடைய கர்மா பதிவுல இருக்காரு. இப்பத்தான் நீங்க வரணும். சுக்கிரனை பத்தி இப்பத்தான் பேசணும். சரி சரி. சுக்கிரனை பத்தி பேசுறது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன சுக்கிரன் நல்லா சாப்பிடுறவங்க, இனிப்பா சாப்பிடுறவங்க, புளிப்பா சாப்பிடுறவங்க. அந்த சுக்கிரன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சுக்கிரனுடைய கர்மம் 2ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால இவருடைய பெண் வர்க்கம், இந்த அம்மாவுடைய பெண் வர்க்கத்துல அப்பாவோட பிறந்தவங்களோ தாத்தாவோட பிறந்தவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். அம்மா, எங்க சித்தப்பா, எங்க சின்னம்மா ஒண்ணு கொஞ்சம் உடம்பு சரியாம இறந்துட்டாங்க. வெரி குட். அப்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அப்ப நம்ம இப்ப எடுக்கிறோம். இந்த 2ஆம் இடத்துல வந்து சனி கேது இருக்கு. இந்த 2ஆம் வீட்டுக்கு மகரத்துக்கு வந்து கர்மா இல்ல. ஃபர்ஸ்ட் அதை விட்டுறணும். கர்மா இல்லைன்னா விட்டுற வேண்டியது. அடுத்தது 2ஆம் வீட்டுல இருக்கிற கிரகம் பாத்தீங்கன்னாக்கா சனி கேது இருக்கிறாரு. சனி நின்ற நட்சத்திரம் திருவோணம், அது சந்திரனுடைய கர்மா. கேது நின்ற நட்சத்திரம் திருவோணம், அதுவும் சந்திரனுடைய கர்மா. அதுக்கு பலன் எடுக்கணுமா இல்ல கேது பிறந்த நட்சத்திரத்துக்கு ஆயில்னு சொல்லிட்டு பலன் மட்டும் பார்த்தா போதும்? ஏன்னா கேது இந்த பாவத்துக்கு தொடர்பு இல்லை இல்லையா? அப்படியா? தொடர்பு இல்லாத கிரகத்துக்கு நம்ம அந்த பிறந்த நட்சத்திரத்துக்கு எடுக்கணுமா? அது எடுக்க தேவையில்லை இல்லையா? அந்த உறவுக்காரர்களுக்கு வந்தாத்தான் நீங்க அதை போய் டச். இப்ப கேதுன்னா பாட்டி, தாய் வழி தொடர்புகள் அப்படின்னு போகணும். ராகு வீடு இல்ல, அவர் அதான வீடு, சொந்த வீடு.
அவர் ராகு நினைக்கிறது இல்லைன்னா அப்ப ராகு கேது அந்த வீட்டுல இருக்காரு. ராகு கேது எந்த பாவத்துக்குடைய, இப்ப இந்த பாவத்தை பத்தி பேசணும் அவ்வளவுதான். இந்த வீட்டை பத்தி பேசுறோம்னா வீட்டுக்கூடவே எங்க இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? வீட்டு கூட 2லயே ஆட்சி பெற்று இருக்கிறாரு. சந்திரனுடைய கர்மா வாங்கியிருக்கிறாரு. அவ்வளவுதான். சுக்கிரனுடைய கர்மாவில இருக்காரு. அப்ப அதை மட்டும் பேசினா போதும். சுக்கிரனுடைய கர்மாவில இருக்காரு. அப்ப அதை மட்டும் பேசினா போதும். இன்னொரு டவுட். இப்ப 2ஆம் பாவுக்கு காலச்சக்கரம் பிரகாரம் குரு கர்மா இருக்கு. அது எடுக்கக்கூடாதா? காலச்சக்கரத்துக்கு எப்படி 2வது வீடு குரு கர்மா வரும்? ரிஷபம் லக்னத்தின் அடிப்படையில் தான் வரும். சரி. காலச்சக்கரம்னா இது மகரம். சரி சரி சரி. லக்னத்தின் அடிப்படையில் 2வது வீட்டுக்கு குரு கர்மா இருக்குன்னா இந்த 2ஆம் வீட்டின் அதிபதி அங்கேயே இருக்கிறதுனால 2ஆம் வீட்டுக்கு குரு கர்மா உண்டுன்னு சொல்லணும். சரிங்க. அப்ப 2வது வீடு ஆக்சுவலா இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குள்ள லக்னத்துக்கு உள்ளயும் அந்த குரு கர்மா இருக்கு. குரு கர்மா இருக்கு. அவர் சூரியன் அந்த சனி அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு, 2ஆ இருக்காருன்னா அப்ப குடும்பத்துல குருவுடைய கர்மா இருக்குன்னா அதிகமா படிச்சவங்க இருப்பாங்க. மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? குருவே வந்ததுனால பண வசதியோட இருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்க. சரி. அப்படின்னு சொல்லலாம். எல்லா பாவத்துக்கும் நீங்க காலச்சக்கரத்தை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா ஐயா? இந்த காலச்சக்கரத்தை முத ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே. இது பலனோட மிங்கிள் பண்றது இல்ல. இது பலனோட இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப 3வது வீட்டுக்கு போறீங்க. இந்த 3வது வீடு காலச்சக்கரத்துக்கு ஏதாவது இருக்கு, செவ்வாயோட கர்மாவா இருக்கு. தைரியமான ஆளுங்க, அவ்வளவுதான். செவ்வாய்னாலே தைரியம், வீரியமானவங்க. 3வது வீடு இவங்க கூட பிறந்தவங்களா இருந்தா அவங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு இருக்கும் இல்லையா? இவங்களுக்கு இளையமா ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாயுடைய கர்மாப்ப அது வரும் காலச்சக்கர பிரகாரம். அப்படின்னு இருக்கணும். இப்ப அந்த 3ஆம் வீட்டின் அதிபதி சனியா இருந்தா அவரே போய் மறுபடியும் சுக்கிரனுடைய கர்மாதான் வாங்குறாரு. அப்ப இவருக்கு இளைய பிறந்த உங்களுக்கு சுக்கிரனுடைய கர்மாதான் இருக்கும். ஆமா, அதே மாதிரி கும்பத்துக்கு செவ்வாய் கர்மா இருக்கு. செவ்வாய் கர்மாங்கிறது செவ்வாய் கும்பத்துக்கு காலபுருஷ அடிப்படையில் இருந்தா இந்த ஜாதகருக்கு அது 3ஆம் பாவமா வருது அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த காலச்சக்கரம் என்பதை ஒரு லைட்டா அப்படியே ஆக்சிலேட்டர் அப்படியே லைட்டா தொடர்ற மாதிரி தொடணும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. என்ன கர்மா இருக்கோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், பிரேக் போடணும். சரி. இப்ப 3வது வீடுங்கிறது என்னது? இவங்க பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என்ன கர்மா இருக்கு? காலசக்கரப்படி செவ்வாயோட கர்மா இருக்கு. அப்ப வீடு பக்கத்துல இருக்க யாரு பாருங்க, யாராவது மெக்கானிக்கல் வீடு இருக்கா, அது விவசாயம் பார்க்கறவங்க இருக்காங்களா, அல்லது சமையல்காரர்கள் இருக்காங்களா, வாட்ச்மேன் இருக்காங்களா, அந்த மாதிரி கேட்கணும் நீங்க. ஆமா ஐயா, பக்கத்தாலேயே மெக்கானிக்கல் கடை ஒண்ணு இருக்கு, ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த செவ்வாயுடைய கர்மா இருக்கிறதுனால மெக்கானிக்கல் இருக்குமா இல்லையா? அப்படி சொல்றீங்களா? சரிங்க. பாவக அடிப்படையில 3ஆம் வீட்டுக்கு சுக்கரனுடைய கர்மா வரும் இல்லையா? அதான் உணவுக்கு உண்டான ஹோட்டல் ஃபீல்டு இருக்கு. ஆமா. அப்ப பாவ ரீதியாவும் பார்க்கணும். காலபுருஷ தத்துவ ஒரு காலபுருஷனை தூக்கிட்டு அப்படி பாவ ரீதியாவும் பார்த்து அப்படி சொல்லணும். அப்புறம் நின்ற கிரகம் கர்மா, அப்புறம் நட்சத்திரத்தினுடைய 3வது வீட்டுக்கு அதிபதி போய் சுக்கிரனுடைய கர்மா உட்கார்ந்தா ஸ்வீட் கடை இருக்கான்னு கேளுங்க. வடை பலகாரம் இதெல்லாம் போடுவாங்க இல்லையா? உணவு சம்பந்தமான பொருள் இருக்க கடை இருந்தாலும் இருக்கலாம். இருக்குங்க, எல்லாம் கொஞ்சம் பக்கத்திலே இருக்குதுங்க. இருக்கும். நம்ம வீட்டுல மேலேயே சுக்கிரனுடைய கர்மா பேக்கரி வச்சிருந்தவங்க நம்ம வீட்லயே குடி இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. அப்ப தொடர்புகளை பாருங்க எப்படி எடுக்கிறோம்னு.
இப்ப 4வது வீட்டுக்கு போங்க. காலபுருஷ தத்துவத்தை விட 4வது வீட்டுக்கு என்ன இருக்கு? சூரியனுடைய கர்மா இருக்கு. அப்ப 4வது வீடு சூரியன். அப்ப இவங்க வீட்டிலேயே சூரியனுடைய கர்மா உள்ள இவங்க வீடே சூரியனுடைய கர்மா. இவங்க வீடு எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமான வீடா இருக்கும், நல்ல வீடா இருக்குன்னு அர்த்தம். சூரியனுடைய கர்மாவா இருக்கு. இவங்க வீட்டை அடையாளம் சொல்லிதான் அந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்குங்க. ஐயா 3ஆம் பாவத்துல குரு வேற இருக்காரு, நம்ம விட்டுட்டோம். 3ஆம் பாவத்துல குரு இருக்காரு. குருவுக்கு ராகுடைய கர்மா இருக்கு இல்லையா? ஆமா, ராகு கர்மா 3ஆம் பாவத்துல ராகு கர்மா இருக்கு. குரு வந்து 3வது வீட்டை போய் இருக்கிறதுனால, குரு 3வது வீட்டுல இருந்தா இவருடைய இளைய சகோதர சகோதரி இருந்தா அவங்க சொன்ன வார்த்தை கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி தானே இருப்பாங்க. அப்படின்னு சொன்னோம். குருவுக்கு ராகுடைய கர்மா இருக்கு. அப்ப 3வது வீடு பக்கத்து வீடு, அது ராகுவாவும் இருக்கு. அப்படின்னா அந்த ராகுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங், பிடபிள்யூடி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஏதாவது ஒரு கடை இருக்கும் இல்லையா? எலக்ட்ரிக்கல் கடை முன்னாடி இருக்குங்க, கடை இருக்குங்க. இல்ல உங்க இளைய சகோதரர்கள் இதெல்லாம் படிச்சிருக்காங்களா? பிடபிள்யூடி, கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இல்ல, எங்க பையனே இன்ஜினியர் தானே படிச்சிருக்காங்க. இல்ல, இது இளைய சகோதரம். இது இளைய சகோதரன் அவன் படிக்கல, தங்கச்சியும் படிக்கல. இப்ப பாரு, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அங்க ராகுடைய கர்மா இருக்கு, அவங்க தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வச்சிருக்காங்களா, சௌரியமா இருக்காங்களான்னு கேட்கணும். சரிங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது மூச்சு பிரச்சனைகள் அல்லது சைனஸ் ட்ரபிள் ஏதாவது இருக்கா? உங்களுக்கே இருக்கா 3ஆம் பாவம்? எனக்கு கொஞ்சம் இருந்துச்சுங்க, சரி பண்ணிட்டேங்க. மூச்சு பிரச்சனை இருந்துச்சு, வெரி குட். அலர்ஜி வந்துருச்சு, அது சரி பண்ணியாச்சுங்க. வெரி குட். சரி, இப்ப 4ஆம் பாவத்துக்கு போங்க. 4ஆம் பாவத்துக்கு என்ன? சூரியனுடைய கர்மா இருக்கு. அப்ப அந்த வீடை பத்தி சொல்லலாம், தோட்டத்தை பத்தி சொல்லலாம், வண்டியை பத்தி சொல்லலாம், வாயை பத்தி சொல்லலாம், தாயை பத்தி சொல்லலாம், யார வேணாலும் சொல்லலாம். சூரியனுடைய கர்மா. கல்வி, அவங்க அம்மா வந்து நல்ல குடும்பத்துல பிறந்ததுன்னு சொல்லணும். சூரியனுடைய கர்மா, நல்ல அவ பேரும்போது உள்ள குடும்பத்துல பிறந்த தாய் அப்படின்னு சொல்லணும். சொத்துக்கள், அசையா சொத்துக்கள். சொத்துக்கள் இருக்கு. சொத்து அது சூரியனுடைய கர்மாவுடைய இதுல இருக்கு. அப்ப நல்ல பிரபலமான ஒரு வேல்யூபிள் சொத்து தான் அவங்களுக்கு அமையும். இருக்குங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து இப்ப 4ஆம் வீட்டின் அதிபதி யாரு? குருங்க. குரு என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? ரைட். மறுபடியும் அந்த ராகுடைய கர்மா அவருக்கு வந்துருது இல்லையா? அப்ப அவங்க சொத்து வந்து அப்ப பிரமாணமான சொத்து தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ராகுடைய கர்மாவா இருக்கு, அதுவும் நல்லதுதான். அப்ப இவங்க சொத்து வந்து ராகுவா இருக்கிறதுனால நீளமான ஒரு தோட்டமா இருந்தாலும் கூட நீளமா இருக்கும்னு அர்த்தம். வண்டி வாங்கினா கூட பெரிய வண்டியா வாங்குவாங்கன்னு அர்த்தம், அல்லது ஒரு வித்தியாசமான வண்டியா வாங்குவாங்கன்னு அர்த்தம். ஐயா, அரசு பணியில் உள்ளவர்கள் இவர் குடும்பத்தில் இருப்பார்கள். குடும்பம்ங்கிறது 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் குடும்பம் கிடையாது. ஓ சரி சரி சரி. இல்ல, சதயத்துக்கு போட்டிருக்குது. சரி. இல்ல, வந்து 4ஆம் பாவங்கிறது குடும்பம் இல்லையா? சரி. ஐயா, அவங்க சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கலாமா ஐயா? பிரச்சனைன்னா எந்த வேணும்? இல்லைங்க, அந்த 4ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைஞ்சிருக்காரு, அவர் ராகு கர்மா வாங்கியிருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை கேட்க அப்படிலாம் போகக்கூடாது. சரிங்க. 4ஆம் வீட்டின் அதிபதி இப்ப நீங்க ஜாதகம் சொல்ல போறோம்னா 4ஆம் வீட்டின் அதிபதி 12 போயிட்டாருன்னா ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கினீங்களான்னு கேளுங்க. சரிங்க. அதுதான், அது எப்படி புரிஞ்சுக்கிறது தான். அது கரெக்ட் தாங்க. ஒரு சொத்தை வித்துட்டு பையன் பெங்களூர்ல ஒரு வீடு வாங்கினாங்க. வாங்குவான்ல?
வாங்கியிருக்காங்க. ம். இவங்க அது சொத்து அப்பா கவர்மெண்ட் அது அரசாங்கம் ராகுவா எடுத்துக்கணும். இருக்கிறதுனால அப்பார்ட்மெண்ட்ல வாங்கினானான்னு கேளுங்க. ராகு அப்பார்ட்மெண்ட் தாங்க. அது வந்து ராகுவா இருக்கிறதுனால அது வந்து 3வது வீடு 3வது மாடியில வாங்கினானான்னு கேளுங்க. நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. 3வது வீடு தாங்க அப்பார்ட்மெண்ட்ல. ஈஸ்வர் எப்படி போறோம் பாரு. பாவக அடிப்படையில 4ஆம் பாவத்துக்கு புதனோட கர்மா இருக்கு, அதுக்கு பலன். பாவக அடிப்படையில, அதாவது பாவக அடிப்படையில் 4ஆம் பாவம் புதன் இருந்தா புதன்னால என்ன அர்த்தம்? அழகானது, நுட்பமானது. வீடு எப்படி இருக்கும்? அது பச்சை கலரா இருக்கும், லைட் கலர்ல அந்த வீட்டை பயன்படுத்தக்கூடியது. எல்லாமே கிரீன் தோட்டம், ஏதாவது செடி கொடியில வச்சிருக்கலான்னு கேளுங்க. வச்சிருக்கோங்க, வீட்டுல செடிகளா வச்சிருக்கோங்க. அப்படி கேளுங்க. 4ஆம் வீட்டுக்கு சார் இது சூரியன் கர்மா, சொத்து வந்து அரசாங்கம் எடுத்திருக்குமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. கெட்டு போனா தானே எடுக்க போகுது. அரசாங்கத்துக்கு கொடுத்தீங்களா ஏதாவது சொத்து? அரசாங்கத்துக்கு தரலைங்க. எங்களுடைய சமூகத்துக்கு கல்யாண மண்டபத்துக்கு இடம் ஃப்ரீயா கொடுத்துட்டோம். வெரி குட். அப்படி வேணா சொல்லலாம். கட்டத்துக்கு இடம் ஃப்ரீயா கொடுத்துட்டோம். வெரி குட். நல்லா மாடி வீடு சொத்து தானம், சொத்து தானம். சரி, அடுத்து இப்ப 5ஆம் பாவத்துக்கு போங்க. 5ஆம் பாவம் யாருன்னு பாருங்க. குரு கர்மா. 5ஆம் பாவத்துக்கு குரு கர்மா இருக்கு. அப்ப சந்திரன் 5ஆம் பாவத்துக்கு குழந்தை தானே. ஆமா, புத்திரர்கள். அப்ப குரு குழந்தையே குரு கர்மா வாங்கிடுச்சுன்னா அவன் நல்லா படிப்பான், ஒழுக்கமான ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்றோம். அப்ப குரு இருக்கிறதுனால அவன் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றவனாத்தான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும். இந்த வீட்டின் அதிபதி யாரு? செவ்வாய். அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. செவ்வாய் 7ல இருக்காரு. 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். 7ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். சந்திரனுடைய கர்மா வீட்டுல போய் அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப தாய் மேல பாசமானவனா தானே இருப்பான். அப்படின்னு சொல்லணும். அவர் போய் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கேன்? மிருகசீரிஷம். குரு கர்மா மிருகசீரிஷம் 4. ஓகே. செவ்வாய் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் உட்கார்ந்து குருவோடைய கர்மா. அப்ப ஏற்கனவே அந்த வீட்டு குரு இருக்கு, இவனும் போய் குருவோடைய கர்மாவோட உட்காந்துறானா இல்லையா? சூப்பர்வைசர் வேலை வைப்பானா? 4 பேரை வச்சு வேலை நிர்வாகம் பண்ணுவானா? டீச்சிங் லைன்ல போனாலும் போகலாம். ஆசிரியர். 6ஆம் பாவ தொடர்பு இருந்தா டீச்சர் ஆயிடுவான். 4ஆம் பாவம் 6ஆம் பாவ தொடர்பு இருந்தா டீச்சிங் போயிடுவான். 7ஆம் பாவத்தினால இருக்கிறதுனால பப்ளிக் இதுதானே இருப்பான். சமூக லீடர் அப்படின்னு அர்த்தம். அது செவ்வாயா இருக்கானா இல்லையா? ஐயா, மகளிர் மன்றத்துல தலைவியா இருக்கிறீங்க. இப்ப பாருங்க, செவ்வாயா இருக்கிறதுனால இன்ஜினியரிங்னு அர்த்தம். 5ஆம் பாவம் குழந்தை இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவனா இருக்கான். இல்லப்பா, சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப பொன் குழந்தையா? சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. எங்க உட்கார்ந்து இருக்காரு? 5ல உட்கார்ந்து சந்திரன் உட்கார்ந்த பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிடலாமா? 5ஆம் வீட்டின் அதிபதி ஆண் ராசியில போய் உட்கார்ந்து இருந்தா ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கும். ஓகே. சரி, அப்ப இப்ப 5ஆவது வீட்டுல சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? ஆமாங்க. அவருக்கே குரு கர்மா இருக்கு, குரு வீட்டுல குரு. அப்ப 3 குரு ஆகிறாரா இல்லையா? அப்ப சொத்து மேல சொத்து தானே இந்த குடும்பத்துக்கு சேரும். அப்ப அவன் பேர்ல ஏதாவது டெபாசிட் பண்ணிருக்கலாம், அவன் பேர்ல இடம் வாங்கி போட்டிருக்கலாம், அவன் வீட்டுல சொத்து வாங்கி கொடுத்தீங்களான்னு கேளுங்க. பையன் பேர்ல தான் இருக்குங்க, 2-3 இடம் இருக்கு. பாத்தீங்களா? இவ்வளவு ஜோசியம் சொன்னா போதுமா இல்ல வேணாமா?
எங்களுக்கு இதே மாதிரியே எடுக்கணுங்கயா, வரணுங்கயா. பிராக்டிஸ் தான். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, எப்படி போறேங்கிற பிராக்டிஸ் சொல்லி அதான் நீங்க போற லைன் நல்லா இருக்குங்கயா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா. இப்ப பாருங்க 6ஆம் இடத்தை போய் பாருங்க. 5 பார்த்துட்டு 5 நல்லா இருக்கு. 5ஆம் பாவத்தின் அதிபதி எங்க உட்கார்ந்துட்டாரு? குருவுடைய கர்மாவில் உட்கார்ந்துட்டாரு. குருங்கிறது யாரு? இங்க பாருங்க, நல்லா பாருங்க. குரு வந்து 5ஆம் வீட்டுங்கிறது. அவர் போய் அங்க என்ன செய்யறாரு? செவ்வாய் நட்சத்திரத்தான காவல் தெய்வம் அல்லது ஆச்சார அனுஷ்டானம் உள்ள குலதெய்வம் தான் உங்கள் குலதெய்வமா இருக்கும்னு அர்த்தம். அம்மன் தாங்கய்யா. ஐயா இது குரு கர்மா வருது. இங்க பாருங்க, அம்மன் சொன்னதுனாலே சந்திரன் அங்க உட்கார்ந்துருக்கான். அதனாலதான் அம்மன் தாங்கய்யா. அங்க சம்மன் அங்க உட்கார்ந்ததுனால அம்மன், அங்க அப்பனுக்கு வேலை இல்ல, அம்மனுக்கு தான் வேலை. ஐயா இப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 5ல குரு, அவங்களுக்கு அதுலயும் குரு. சோ 4 குரு வருது. அதான் இவங்களுக்கு பணம் சேர்றதுக்கு வழிய பாருங்க. சொத்து, அசையா சொத்து. அப்ப இவங்க ஒரு சிக்கனமான ஆளுகள்னு அர்த்தம். ஒரு விஷயத்த ஒருத்தர் கொடுக்க போனா பல தடவை யோசிப்பாங்க, உடனே தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ரைட். வெளியில போனா அதிகமா செலவழிக்க மாட்டாங்க. அது வேணா உண்மைங்க. பர்ஸ்ல பணம் வச்சுக்கவே மாட்டேங்க, இருந்தா செலவாயிடும். இந்த பணத்துக்கு செலவு வந்துருமே வச்சுக்கிற மாட்டாங்க. ஐயா அது எப்படி சொல்றீங்க நீங்க? அது எப்படி சொன்னீங்க? குருனாலே என்ன சிக்கனமா தானே இருக்கும். டீ வாங்கி குடிக்க யோசிப்பாங்கன்னு அர்த்தம். ஐயா சுக்கிரன்னா செலவாளின்னு எடுத்துக்கலாமாங்க? அப்பனா சுக்கிரன்னா பகட்டுக்காரங்க, பெருமைக்கு செலவழிக்கிறீங்க, அப்படிதானங்க? அப்ப சுக்கிரன்னா என்ன செய்யும்னா எது கேட்டாலும் நைஸா கேட்டா கொடுத்துரும். குரு யோசிக்கும்ல, சேர்க்கறதுக்கு தான் பார்க்கணும். 5ஆம் பாவம் கிளியரா? 5ஆம் பாவம் மேசம் வந்து பயன்படாத வீடுன்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி எடுக்கிறது? பயன்படாத வீடு. அந்த பயன்படாத வீட்டுல வந்து பயன்படாத ராசி தான். சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம், பொது நலத்துக்கு பயன்படுத்தணும். அதனாலதான் தர்மம் பண்றேன்னு சொல்றாங்களா இல்லையா? இவங்க தர்மம் பண்ண மகனுடைய வளர்ச்சியை உண்டாகும். மகனுக்கு எங்க போனாலும் கோயிலுக்கு போனா ஒரு மகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருவாங்கன்னு அர்த்தம். குழந்தை வந்து இவங்களுக்கு பயன்படாது அப்படி எடுக்கணுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க போனாலும் சரி மகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிடுவாங்க. மகனுக்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் வேண்டிட்டு வந்துருவாங்க. வேண்டுதலோட இருப்பாங்க அவங்க. ஆமாங்க. அப்படின்னா வேண்டிட்டு ஏதாவது ஒண்ணு கோயிலுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அது 5ஆம் பாவத்துல 5ஆம் பாவம் வந்து பயன்படாத ராசின்னா, 5ஆம் பாவம் பயன்படாத ராசின்னா என்ன சொல்லணும்? சுயநலமா பயன்படுத்தணும், பொதுநலத்தோட இருக்கணும். இருந்தா சூப்பரா இருக்கணும். ரைட். அடுத்து 6ஆம் பாவத்துக்கு போங்க. குரு கர்மா சுக்கிரன். குரு கர்மா இருக்கு. அப்ப குருவுடைய கர்மா இருக்கு, அது சுக்கிரனா இருக்கு. அப்படின்னா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு 6ஆம் பாவம்னால என்ன அர்த்தம்? 6ஆம் பாவம்னா வேலை. 6ஆம் பாவம்னா என்னது? கடன். 6ஆம் பாவம்னாலே என்ன அர்த்தம்னா ஒரு சொத்துல இருந்து இன்னொரு சொத்து, டபுள் சொத்து. அதுவே என்னவாயிடுச்சு? சுக்கிரனும் குருவாகுதா? அப்ப உங்களுக்கு சொத்து தானே வருது, பணம் தானே. சுக்கிரனும் பணம், அதுவும் பணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயாவது டெபாசிட் பண்ணி அது ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்னு அர்த்தம். ஐயா அந்த அதிபதி நீசமா இருக்காருங்க. 2வது பாப்பங்க, நீசத்துக்கு அப்புறம் பாத்துக்கிறோம். அந்த வீட்டின் அதிபதி வந்து 10ல போய் உட்கார்ந்துடுறாரு. அப்ப 6ஆம் வீடு அப்படிங்கிறது கடினமான உழைப்பாளி. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டாலும் இங்க வந்துட்டு சும்மா உட்கார முடியாது. நடந்துகிட்டேதான் இருக்கக்கூடிய இருப்பாங்க. சபரிமலை காலு மேல காலு போட்டு படுத்துக்கிட்டு இருக்கேங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அப்படின்னு அர்த்தம். ஐயா 6ஆம் வீடு புண்ணிய பலம் காமிக்குது உங்களுக்கு.
தனப்பிராப்த புண்ணியம். புண்ணிய பலம் உங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாத்தான் இவங்களுக்கு நல்லது. கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா யாருக்காவது கடன் கொடுப்பாங்க இவங்க. இல்லான்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவார்கள். ஆமாங்க. இப்ப ஒரு பொண்ணுக்கு டெலிவரிக்கு கொஞ்சம் பணம் கேட்டாங்க, அவங்க குழந்தை டெலிவரிக்கு. இப்போ ஒரு 5,000 கொடுத்தங்க. பாத்தீங்களா? அத நீங்க 3,000 தான் வழிகாட்டியாக வந்துச்சுங்க. வழிகாட்டியாக இருக்க வேண்டும்னு போட்டிருக்கீங்க. வழிகாட்டியாக இருக்க வேண்டும். கரெக்டா ஜோதிடத்துறைக்கு வந்திருக்காங்க வழிகாட்டியா இருக்கிறதுக்காக. பெரிய பெரிய விஷயம். 6ஆம் பாவமும் நல்லா இருக்கு. 6ஆம் வீட்டு 10ல போய் உட்காந்துட்டாலே சூப்பர். 10ஆம் வீடு உட்கார்ந்தது ரொம்ப ரொம்ப சூப்பர். அதனால ஆனா அது நீசமாகி உட்கார்ந்து இருக்குன்னு சொல்றதுனால இவ என்னதான் இருந்தாலும் பிரதிபலன் அதிகமாக இவங்களுக்கு அதனுடைய இவங்களை புகழ்ந்து பேச மாட்டாங்க. ஆனா அது வந்து 6ஆம் வீட்டு 10ல போய் உட்கார்ந்தா இவங்க சரி கஞ்சத்தனமான குடும்பம் பாண்டு ஒரு கெட்ட பேர் இருக்கத்தான் தெரியும். அந்த 6வது வீடுங்கிறது இவங்களுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் சமுதாயத்துல இந்த ஊர்ல இருக்கும். இவரை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணத்தான் பண்ணுவாங்க. இருக்கா இல்லையாம்மா? விமர்சனம்ல அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நல்ல விதமா தான் இருக்கும் அது விமர்சனம். ஏதோ ஒரு வழியில அது கெட்டதா இருக்கலாம், நல்லதாவும் இருக்கலாம். ஆமாங்க. நல்லது நல்ல விதமா தான் இருக்கும். நல்ல வரமா இருந்தாலும் அது ஒரு 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 வகையான இது இருக்கும். ரைட். 7ஆம் பாவத்துக்கு போங்க. 7ஆம் பாவம் யாரு? சுக்கிரன் கர்மா புதன். யார் இருக்கா? செவ்வாய் இருக்குங்க. செவ்வாய்க்கு என்ன கர்மா? குருவுடைய கர்மாவா? ஆமாங்க. ஆனா ஏற்கனவே அந்த வீட்டுக்கு சுக்கிரனுடைய கர்மா இருக்கு. அங்க ஏற்கனவே குருவுடைய கர்மா இருக்கு. அப்ப அவர் பாருங்க, அங்க சுக்கிரன் குரு, அப்ப புருஷனும் இப்படித்தானே இருக்காரு. புதனும் குரு கர்மால தான் இருக்காரு. அதே பாருங்க. அப்ப எப்படி இருக்குன்னா புற சேர்ந்து இருக்கு நல்லா. ஆமாங்க. அவருக்கு நல்ல பேருங்க. அவருக்கு தான் பேரு புகழ். ஆமாங்க. பேரும் புகழும் கிடைக்குமா இல்லையா? இருக்குங்க. அவருக்கு பேரும் புகழும் இருக்குங்க. அவரும் லக்னாதிபதி சுக்கிரனுங்க. லக்னத்திலே செவ்வாய் இருந்தாலே அவர் பெரிய லட்சியவாதி. ஒரு விஷயத்த சொன்னாருன்னா ஆணித்தரமா இருப்பாரு எப்பயுமே அவரும். அப்ப 7ஆம் பாவம் நல்லா இருக்கு. 8ஆம் பாவத்துக்கு போங்க. 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவத்துல 8ஆம் பாவத்துல ராகு இருக்கு இல்லையா? ஆமாங்க. இவர் குடும்பத்துல இவர் குடும்பத்துல ராகு எங்க இருக்கோ அந்த இடத்துல 2ஆம் பாவம் ராகு இருக்கு, அவர் குடும்பத்தில் உள்ளது. அப்ப ராகு எங்க இருக்கோ அங்க வந்து அழகா இருப்பாங்கன்னு அர்த்தம். இவர் கூட பிறந்த பெண்கள் இருக்காங்களாமா? 4 பேருங்க. அழகா இருப்பாங்க. எங்க அழகான பிள்ளையா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆமாங்க. அர்த்தம். அந்த எப்படி ராகு வந்து சந்திரன் கர்மா வச்சிருக்கனாலயாங்க? இல்ல, பொதுவா ராகு எங்க உட்கார்ந்து இருக்கோ அது அழகா கொடுக்கும். இல்ல அது கொஞ்சம் இதாவ கொடுக்கும்னு சொல்றாங்களே அகோரமாகும். அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல, நான் சொல்றத கேளு, அழகா கொடுக்கும். சரிங்க சரிங்க. அந்த அழகுக்கு தான் விளக்கம் கேக்குறேன் எப்படின்னு. ராகு அழகத்தான் கொடுக்கும். சரிங்க. அது சந்திரன் தானே அழகு. அதான் அதுக்கு சந்திரன் கர்மா அதுக்குள்ள வச்சிருக்கலாம், அதனாலயான்னு கேட்கேன். சந்திரன்னால பியூட்டின்னு அர்த்தம். சரிங்க. அழகுன்னு அர்த்தம், லட்சணமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுவே அங்க வந்து ராகுவா இருக்கு, அது 2வது வீட்டுல ராகு இருக்கு. அப்ப அவங்களுக்கு சந்திரனோட கர்மா இருக்குன்னா அந்த பிள்ளைங்க வந்து நல்லாத்தான் இருப்பாங்க. சந்திரனோட கர்மா இருக்கு, அவங்களும் இதே மாதிரி வந்தோடனே சாப்பிடுங்க அது செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லவுதானே இருப்பாங்க அவ குடும்பமும். அப்படின்னு இருக்கணும். ஐயா அங்க புதன் கர்மாவும் இருக்கு. புதனுடைய கர்மா இருக்கு. அப்ப அவங்களும் பாருங்க, மறுபடியும் புதன் பொக்கிஷம் படிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க குடும்பத்துல 2 கல்யாணம் பண்ணவங்க யாரா இருப்பாங்களான்னு கேட்கலாமாங்க? அவங்க குடும்பத்துல அவங்க வீட்டுக்கார வழியில யாராவது 2 கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்களான்னு கேட்கலாமா? 2 கல்யாணம்னு எதை வச்சு கேட்குற?
ராகு. ராகு ராகுடைய கர்மா இல்ல ராகுக்கு சந்திரன் கர்மா தானே இருக்கு. சார் சந்திரன் கர்மா தான் இருக்கிற இடம் 8ஆம் இடம். அதுக்காக சம்பந்தப்படுத்தி கேட்டேன். எது வேணா இருந்திருப்பது. ராகு அங்க வந்து ராகு தொடர்பு இருக்கா? இல்ல. புதன் தான் இருக்க அந்த இடத்துல. அது வந்து சந்திரனாத்தானே இருக்காரு. சரிங்க சரிங்க. அப்படின்னு ராகு நிக்கிற நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அது ராகுவோட கர்மாவில தான் இருக்கு. அது ராகுடைய கர்மாவில தான் இருக்கு. அப்ப அவங்க அந்த குடும்பம் பூரா பாருங்க, கோயிலு குளம் இதெல்லாம் தொடர்புள்ள குடும்பமா தான் இருக்கு. ஆமாங்க. அப்படி சொல்லணும். சரி, எங்க 8ஆம் பாவத்துக்கு போங்க. 8ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? அதே சந்திரன் தான். அவர் 5ல போய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டாரா? ஆமாங்க. உட்கார்ந்துருக்காரு. என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு? சுக்கிரன் அதாவது பரணியில உட்கார்ந்துருக்காரு. சந்திரனோட கர்மா வாங்கி உட்கார்ந்துருக்காரு. சந்திரனுடைய கர்மா 8ஆம் அதிபதி கர்மா வாங்கியிருக்காரு. சந்திரனுடைய கர்மா வாங்கி அங்க போய் ஒளிய உட்கார்ந்துருக்காரு. சூப்பர். அப்ப எல்லாமே சந்திரன், ராகு, புதன் இதே சுத்தி சுத்தி வருது. ஆமா. இவங்களுக்கு 5ஆம் பாவத்துல உட்கார்ந்தனால ஆயுள் விருத்தி உண்டு அப்படின்னு அர்த்தம். சரி, 8ஆம் பாவமும் நல்லா இருக்கு. 9ஆம் பாவத்தை பாருங்க. அங்க சூரியனும் புதன் இருக்காங்க. 9ஆம் பாவத்துக்கு வந்து ஆக்சுவலா ராகுடைய கர்மா அங்க இருக்கு இல்லையா? அங்க புதனே உட்கார்ந்து, சூரியன் உட்கார்ந்து இருக்காரு, புதன் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? ஆமாங்க. அப்ப இவருடைய அப்பா வழியில, அப்பாவுடைய விலையில புதன் இருக்கிறதுனால இளம் வயசுலயே அற்பாயில இறந்தவங்க உண்டா தந்தையின் வர்க்கத்தில்? இருக்காங்க. இங்கே சூரியன் வேற இருக்கு இல்லையா? ஆமாங்க. ரைட். குருவுடைய கர்மாவும் இருக்கு. இது புதன்ங்கிறது யாருடைய கர்மா கொடுக்கும்? சனியுடைய கர்மா கொடுக்குமா இல்லையா? அப்ப ரொம்ப வயசு வாழ்ந்தவங்களும் இருப்பாங்களா இல்லையா? எங்க தாத்தா பாட்டில ரொம்ப வயசு வாழ்ந்தவங்க. ரொம்ப வயசு குடு 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 குடுதான் ஜாவாகா. ஆமாங்க. அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப 9ஆம் பாவமும் நல்லா இருக்கு. 9ஆம் வீட்டுல சூரியனும் புதனும் இருக்கு. அந்த வீட்டுக்கு அதிபதியே சூரியன். புதனும் இப்ப பாருங்க, இந்த வீட்டுக்கு 9, 10 கூடிய சேர்க்கை இருக்கா? தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கா? தர்ம கர்மாதிபதி யோகம் இல்ல. அப்ப இந்த யோகமான லட்சணத்துல இந்த பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. யோகமான பிள்ளை யோகமானது அப்படின்னு முன்னோர்கள் வந்து இந்த பிள்ளைதான் யோகமான பிள்ளைப்பா அப்படின்னு அவங்க அப்பா ஆசீர்வாதம், அம்மாவுடைய ஆசீர்வாதம், முன்னோருடைய ஆசீர்வாதம் உண்டு. 10ஆம் வீட்டின் அதிபதி இல்லையா? 9ஆம் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டா உட்கார்ந்துக்கிட்டே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வருமா இல்லையா? வரும். இருந்த இடத்துல இருந்தே சம்பாதிச்சிருவாங்க அவங்க. 10ஆம் பாவம் 10ஆம் வீட்டின் அதிபதியே. இப்ப 10ஆம் வீட்டின் அதிபதி வந்து புதன் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துல இருக்காரு. பூரத்துக்கு என்ன கர்மா இருக்கு? செவ்வாயா? ஆமாங்க. அப்ப செவ்வாய் 10ஆம் பாவத்துக்கு செவ்வாய் கனெக்டிவிட்டி ஆயிட்டாரு அப்படின்னு இருக்கு. செவ்வாய் நல்லது தானே. செவ்வாய் பலமான சொத்து, கௌரவமான ஒரு குடும்பம், கௌரவமான சொத்து அதெல்லாம் உண்டு அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு இடத்த வாங்கி போட்டான்னா அது பல ரூபாய்க்கு மதிப்பு மரியாதையா போயிடும். 10ஆம் பாவம் நல்லா இருக்கு. இப்ப 11ஆம் பாவத்துக்கு போங்க. இப்ப 10ஆம் பாவத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டியதில்லை. அதெல்லாம் தேவையில்லை. சுக்கிரன் வந்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் எத்தனை கூடையவரு? சுக்கிரன் வந்துங்க 6க்கும் 10 கர்மா இருக்கு. சந்திரனுடைய கர்மாவும் சனியுடைய கர்மா இருக்கா? ஆமாங்க. அத கொண்டு 10ஆம் பாவத்துக்கு கொடுப்பா இல்ல? கொடுப்பாங்க. அப்ப 10ஆம் பாவத்துல சந்திரன் சனி இருந்துச்சுன்னா அப்ப அந்த 2 உடைய கர்மா சேர்ந்த தொழில்கள் அவங்களுக்கு வருமானம் வருமா அப்படின்னு?
ரைஸ் மில் தாங்க. அப்ப உணவு சம்பந்தமான தொடர்பு, இரும்பு சம்பந்தமான தொழில் அவருக்கு வருமா? அதான் கரெக்டா இருக்குங்க, ரைஸ் மில் தாங்க. அதுதான் அது தொழிலா மாறுது. சரி, இப்போ 11ஆம் பாவத்துக்கு போங்க. 11ஆம் பாவத்துக்கு என்ன கர்மா இருக்கு? காலபுருஷ தத்துவத்துல சந்திரனுடைய கர்மா இருக்கு. சந்திரன் அவரே என்ன பண்ணுறாரு? 10க்கு போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பணம் லாபம். வந்துச்சுன்னா அந்த பணத்தை வந்து அவர் முதலீடாக்கிடுவாங்க அல்லது பெருக்கிடுவாங்கன்னு தானே அர்த்தம். ஆமா. அப்ப இவங்களுக்கு உணவு சம்பந்தமான தொடர்பு, மாவு சம்பந்தமான தொடர்பு இதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ஒன்றை இழந்து மற்றொன்றை கொடுக்கும். அப்ப பணத்தை மாத்துவாங்க, சொத்தா மாத்துவாங்க, பெருக்கும். 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 அப்ப நல்லா இருக்கு. 11ஆம் பாவம் நல்லா இருக்கு. 11ஆம் வீட்டின் அதிபதிக்கு ஏற்கனவே என்னுடைய கர்ம? சந்திரனுடைய கர்மம் இருந்தா மகிழ்ச்சியான குடும்பம், மகிழ்ச்சியா சந்தோஷமா தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட். 12ஆம் பாவத்துக்கு என்ன கர்மா இருக்கு? கர்மா கிடையாது. 11ஆம் பாவத்துல ஒரு சந்தேகங்கய்யா. அந்த 11ஆம் வீட்டு காலபுருஷப்படி சனி கர்மம் தானே இது, செவ்வாய் கர்மம் தானே வரும். சனி வந்து காலபுருஷனோட சந்திரனுடைய கர்மா இருக்கியாங்க. இல்ல அது 7ஆம் வீட்டுக்கு சந்திரன் வருது. இல்ல லக்னப்படி 11ஆம் வீட்டுக்கு செவ்வாய் கர்மம் வருமே, அதே செவ்வாயோட கர்மா இருக்கு. அது போய் 10ல உட்காந்தா மிஷினரி, மோட்டாரு, அதெல்லாம் அந்த செவ்வாயினாலே இன்ஜின் தானே. அந்த சுக்கரன் போய் சுக்கரன் எடுத்துக்கணும், செவ்வாய் 10ல உட்காந்து அப்படி எடுத்துக்கணும். உட்காந்துட்டாரு. அப்ப 11ஆம் வீட்டின் போய் லக்னத்தோட எந்த தொடர்பு இல்லை இல்லையா? லக்னத்தோட தொடர்பு இல்ல, 2ஆம் வீட்டின் அதிபதியோட தொடர்பு இல்ல. அப்ப அவர் வலுவாத்தே 10ல போய் உட்காந்துட்டாரு. அப்ப 10 நல்லா வலுப்பட்டுருச்சு உங்களுக்கு. செவ்வாய் கர்மா மிஷினரி கொடுக்குது. மிஷினரி இருக்கு, சந்திரனுடைய கர்மாவும் இருக்கு, சனியுடைய கர்மாவும் இருக்கு. அப்ப சூப்பர். சரி, 12ஆம் வீடு பாருங்க. 12ஆம் வீடுக்கு அதிபதி யாரு? செவ்வாய்ங்க. 12ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். அவர் போய் எங்க உட்கார்ந்துடுறாரு? அந்த வீட்டுக்கு என்ன கர்மா இருக்கு? சுக்கிரனுடைய கர்மாவில் உட்கார்ந்துட்டாரு. சரி, அப்ப அவர் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கறத விட அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். செவ்வாய் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? மிருகசீரிசங்க. அவருடைய நட்சத்திரத்துல குருவுடைய கர்மா வாங்கி. 12ஆம் வீட்டுல குரு இருந்தா இவங்களுடைய படுக்கை அறையே ஒரு கோயில் மாதிரி தானே இருக்கும். அப்ப 12ங்கிறது சுத்தமான இருக்கும், டபுள் பெட்ரூம் இருக்கக்கூடிய இடமா இருப்பாங்க. ஆமாங்க, டபுள் பெட்ரூம் இருக்கும். அது மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கு, அதுகளுடைய குரு கர்மா இருக்கு. அதனால இருக்கிறதுனால அது செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான கட்டடம் உள்ள ரூம்ல சூப்பரா இருப்பாங்க. அது குருவானால படுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ள தூங்கிடுவாங்க. ஐயா, காலபுருஷ தத்துவப்படி சூரியன் கர்மாவும் இருக்கு. 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்துக்கு சூரியனுடைய கர்மா இருக்கு. அது தொடர்பு இருக்கான்னு பாக்குறோம் இல்லையா? அந்த வீட்டின் அதிபதி ஏதாவது பார்வை இருக்கா? இல்லைங்க, தொடர்பு இல்ல. அதனால உங்களுக்கு சிக்கல் இல்லை. அதே மாதிரி 12ஆம் வீட்டின் அதிபதி அந்த 12ஆம் வீட்டின் அதிபதி 7ல போய் உட்கார்ந்துட்டார் இல்லையா? அப்ப அடிக்கடி வீட்டுக்காரர் வெளியெல்லாம் போயிட்டு வருவாரா? வெளியில போயிட்டு வருவாருங்க. வெளியில போய் வருவாரு. அடுத்து பாருங்க, 6ஆம் வீட்டின் அதிபதி 6வது வீடு யாரு? சுக்கிரன் 10ஆம் வீட்டுல இருக்காரு. 10ஆம் வீட்டுல இருக்காரு. இவ வீட்டுல யாராவது வாடகைக்கு வந்து இருந்தாங்கன்னா அவர் வீடு கட்டி போயிடுவாங்கன்னு அர்த்தம். சூப்பருங்க. இதெல்லாம் எங்களுக்கு எப்படிங்க எங்க எடுக்க தெரியணும்? 6ஆம் வீட்டின் அதிபதி 10க்கு போய் உட்கார்ந்தா கௌரவம் தானே. ஆமாங்க. அப்ப நம்ம வீட்டுல வந்து இருந்தவங்களுக்கு
கல்யாணம் ஆகாம இருந்தா கல்யாணம் ஆகி போகும். குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை வந்துருச்சுங்க. வந்துரும். இன்னொருத்தர் வீடு கட்டிக்கிட்டு போயிட்டாங்கங்க. ராசியான வீடு, ராசியான வீடு. ராசியான குடும்பம். சரி. நாங்க அவங்களுக்கு சேர்த்துதானுங்க வேண்டுறோம். பாத்தீங்களா? இப்ப நான் இப்ப சொன்னதுல எத்தனை பாயிண்ட் இருக்கும்? கதை மாதிரி நாங்க கேட்டுக்கிட்டே வரோங்க, பாயிண்ட் எடுக்கல. இல்ல, இப்படி முழுமையா ஒரு ஜாதகத்தை ஒருத்தர் ஆய்வு பண்ணி சொல்ல முடியும் அப்படிங்கிறத யாராவது எந்த ஜோசியராவது நிரூபிச்சு காட்டுறாங்களா? இல்லைங்க, இந்த அளவுக்குள்ள யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல, இந்த நீங்க தான் அளவுக்கு நிரூபிச்சு காட்டுறீங்க. நீங்க தான் நிரூபிச்சு காட்டுறீங்கயா. அவங்க ஜாதகத்தை போட்டுக்கிட்டு நான் இப்படி போனேன் அப்படி போனேன், நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும் தானே சொல்றாங்க. இப்ப இந்த அம்மா இப்படி வீட்டுக்கு வந்தவங்க இப்படி இருப்பாங்க, அப்படி வீட்டுக்காரர் இப்படி இருப்பாங்க இப்படின்னு சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பாயா. அப்ப உண்மையான ஜோசியம் எங்க இருக்குன்னா ஜோசியத்துல இல்ல. இந்த ஜோசிக்குள்ள அந்த ஜோசிக்குள்ள இல்ல, அந்த சாஸ்திரத்தை நம்புறவங்கிட்ட இருக்கு. சாஸ்திரத்தை நம்பிக்கையோட எடுக்கிறாங்க இல்லையா? அதுக்குள்ள இருந்து யாரு எடுக்கிறாங்களோ, யாரு கைய விடுறாங்களோ அது வரும். அந்த கைய விடுறவர்களை பக்குவப்படுத்த வேண்டியதுதான் ஒவ்வொரு ஜோதிட ஆசிரியருடைய கடமை. இன்னைக்கு அது யாரும் பண்றது இல்லைங்க. அதுதான் வாங்கய்யா வாங்கய்யான்னு உலகத்தையே கூப்பிட்டாலும் நான் வரலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு அந்த பிராப்தம் இல்ல, அந்த கர்மா இல்ல. பரவாயில்லைங்க, நீங்க யாரு கிடைக்கணுமோ அது கிடைக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நம்ம யார சுமக்க முடியுமோ அவளதான் சுமக்க முடியும். ஐயா, இன்னைக்கு எதுவுமே நீங்க நல்ல விஷயத்த சொன்னா கேட்கறதுக்கு இன்னைக்கு யாரும் ஆள் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே ஒரு மாதிரிதான். அல்டிமேட்டா நம்ம திங்க் பண்ண வேண்டியது இது. இது உண்மையான ஜோதிடம், இது பொய்யான ஜோசியம்லாம் இல்ல. ஜோசியம்னாலே சத்தியம், ஜோசியம்னாலே சத்தியம், சாஸ்திரம்னாலே சத்தியம். சாஸ்திரத்தை நம்ம தெய்வமா 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் உருவாக்கப்பட்ட அந்த சாஸ்திரத்தை நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நீங்க எல்லாமே பாசிட்டிவா சொன்னீங்க, கேட்க நல்லா இருக்குது. இப்ப எடுத்ததே ஒரு சிலர் நெகட்டிவா சொல்லிடுறாங்களா, அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. ஐயா, வந்தவனுக்கு சாதகமா சொல்லி நெகட்டிவ கொஞ்சம் அழுத்தி இப்படி போங்க. பேரே சாதகம், ஜாதகமா சொல்லணும், ஜாதகம் சாதகமா சொல்லணும் சொல்லி அவங்களை வழிநடத்தி போகணும். இப்ப ஒண்ணும் இல்ல, சந்திரன் 5ல இருக்காரு, சந்திரன் 5ல இருக்காரு. சந்திரன் ஒரு இடத்துல இருக்கும்போது, இப்ப உதாரணமா உங்க மகன் ஏதாவது பொண்ணை லவ் பண்ணாரா? இல்லைங்க, இல்ல இல்ல. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு தானே? ஆமாங்க. ரைட். அந்த பொண்ணு அந்நியமா? கொஞ்சம் தூரத்து சொந்தம் தாங்க. தூரத்து சொந்தம். இப்ப பாருங்க, 5ஆம் வீட்டுக்கு 7வது வீடு சுக்கிரனுடைய வீடு இல்லையா? ஆமாங்க. 5ஆம் வீட்டுக்கு சுக்கிரனுடைய வீடு 7வது வீடு. அந்த வீடு நீசமா இருக்கா? அப்ப அந்த வீட்டு சொத்து குறைவா இருக்கா, வசதி வாய்ப்பு குறைவா இருக்காங்களா? மருமக வீடுங்களாங்க. நம்மளோட அவங்க கொஞ்சம் கம்மிங்க. கம்மி இருக்காங்க. அவங்க சொத்து எதுவும் கொடுத்தாங்களா? 2 பொண்ணுங்க தாங்க, அங்கேயும் வசதி எல்லாம் இருக்குதுங்க, பையன் தான் இல்ல. பொண்ணு சொத்து இல்லையாது. அப்ப அவருக்கு அந்த பொண்ணின் மூலம் சொத்து வரும் இல்லையா? ஆமாங்க. அந்த பொண்ணின் மூலம் அவனுக்கு சொத்து நிறைய வரும். ஏன்னா அவனுக்கு நீசமாயி உட்கார்ந்ததுனால அங்க ஆண் வாரிசு எல்லாம் போயிருது இல்லையா? ஆண் வாரிசு இல்ல. ஆமாங்க. அப்ப அவனுக்கு அந்த சொத்துல பங்கு வந்துடும். ஆமாங்க. பாருங்க, அவனுக்கு 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டுல 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய், இவனுக்கு 9. அந்த பொண்ணு இவனுக்கு எத்தனாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கு? 3வது வீட்டுல போய் உட்காரு.
அப்ப இவனுக்கு ஒரு சாதகமான அமைப்பை உருவாக்கும். ஐயா இப்ப தசா புத்தி எப்படி பாக்குறது ஐயா நெக்ஸ்ட்? அது தசா புத்திக்கு எப்படி பார்க்கணும், இப்ப என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கணும். நாளைக்கு திசையை பத்தி பேசுவோம். ஓகே, சரிங்க ஐயா, சரி. இப்ப இது உங்களுக்கு 8ஆம் அதிபதி 5ல உட்காந்துக்கிறாரு. வைத்தியம் பண்ணி குழந்தை பிறந்துச்சுங்களா? இல்லைங்களே, இல்ல, வைத்தியம் எல்லாமே நார்மலா வந்து நார்மல் தாங்க. 8ஆம் வீட்டின் அதிபதி 5ல போய் உட்காந்துட்டாருன்னா 8ஆம் வீடுங்கிறது எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி குழந்தை அப்படி பிறந்துருவேன்னு அர்த்தம். திடீர் இன்னைக்கு தவக்கன்னு பிறந்துருவேன். ஐயா ஒரு பொண்ணு சித்திரை அமாவாசைக்கு பிறந்தாங்க. இன்னொரு பையன் வந்து சித்திரை 1 வருஷ பிறப்பன்னைக்கே பிறந்தான். டக்குன்னு பிறந்துருவேன். அது சித்திரை மாசம் பாருங்க, மேசராசி சித்திரை மாசம். சித்திரை சூரியன் உச்சம் அவனுக்கு, சந்திரன் உச்சம். லட்சுமணன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க. குருவேன் உங்களை கேட்கிறேன். எனக்கு அதுக்கு மட்டும் சரியா சொல்லுங்க. நான் இப்ப சொன்ன இந்த பலனுடைய கிளாஸை யூடியூப்ல விடலாமா வேணாமா? வேண்டாங்கய்யா, வேண்டாம். வேண்டாம்யா, மல்லிகாம்மாவுடைய பர்சனல் வேண்டாம். பேர் இல்லாம நம்ம பதிவு பண்ணி வேற ஏதாவது பண்ணிக்கலாம். ஐயா நீங்க போடுற மாதிரி சின்ன சின்ன துணுக்குகள் போடுறீங்களா ஐயா, அது மாதிரி இருந்தா போதும். அதுக்கே வருவாங்க ஐயா நிறைய பேர். ஐயா இந்த அளவுக்கு நீங்க சொல்லி தரீங்க இல்லைங்க, இந்த அளவுக்கு சொல்லி தரீங்க நீங்க, ரொம்ப சூப்பரா சொல்லி தரீங்க. இத வந்து அவங்க வந்து எவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அவங்களும் கொஞ்சம் உங்களை தேடி வரணும் இல்லைங்க. மல்லிகம்மா, அது உங்க ஜாதகத்தை நீங்க முழுமையா வெளியிட சரியா போட வேணாம். ஓகே ஓகே, நான் இது ஏன்னா உங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கிறேன். அதுங்களா ஐயா, ஐயா அந்த சூட்சுமங்கள் எல்லாமே வெளிலப்படுச்சுன்னா ஒரு அந்த இது இருக்காதுங்க ஐயா, அந்த ரச இது இருக்காது. கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கணும், சஸ்பென்ஸ் இருக்கணும், இருந்தாதான் வருவாங்க. இல்ல கொஞ்சம் சூட்சுமங்கள் வெளியிட்டா இல்லைங்க, கொஞ்சம் சூட்சுமங்கள் வெளியிட்டாதான் நம்ம குருமார்களை தேடி வருவாங்க. இல்ல ஃபுல்லா விடக்கூடாதுங்கடா. இப்ப ஐயா நம்ம 50% தான் கொடுத்திருக்காங்க, நீ ஃபுல்லா எடுக்கல. அதே நேரத்துல மல்லிகாம்மா பேர் சொல்லி நிறைய யூஸ் பண்ணிருக்கனால இதை நம்ம தனிப்பட்ட முறையில எடுத்துடலாங்க ஐயா, பேரை எடுத்துடலாம். எல்லாரும் பேசியிருக்கோம்லம்மா, எல்லாரும் பேசியிருக்கோம், அதுமே ரெக்கார்ட் ஆகும். ஆமாங்க. எவ்வளவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆமா, இன்னைக்கு நீங்க கேட்டதுனால இவ்வளவு சொல்றீங்க, நாளைக்கு கேட்கும்போது இதை விட ஏதாவது தானே கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். உண்மைதான் ஐயா. ஏன்னா நான் நானாக இல்லை. ஒரு சந்தேகம் கேட்கலாமாங்க? கேட்கலாம். இப்ப இது லக்ன புள்ளி வந்து மூலம் 4ஆம் பாதம், அதை வச்சு ஒவ்வொரு ஆரம்ப முனை புள்ளி அது நம்ம எடுக்கவே இல்லை. அதான் சொல்லிட்டோம்ல, மூலம்னாலே ஆரம்ப முனை புள்ளி ஒவ்வொரு பாவத்துக்கு தேவையில்லை. அதான் டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல் சொல்லி கொடுத்துருக்கேன். இது சொன்னாலே போதும் ஐயா. இதுல அந்த ஒவ்வொரு பாதங்கள் புஷ்கர்ண நவாம்சம் எல்லாம் சம்பந்தப்படுது இல்லைங்க, அதெல்லாம் வேணாமா? அதெல்லாம் வேணாம். சரி, இப்ப உங்களுக்கு வந்து இப்ப மூலம் எத்தனாவது பாதம் இருக்கு? மூலம் 4. மூலம் 4ஆம் பாதம்னா அம்சத்துக்கு எங்க போய் விழுகும்? கடகத்துல போய் விழுந்துரும் இல்லையா? இல்ல மூலம் 3. மூலம் 3. அப்பனா 7ஆம் இடத்துல போய் விழுதுதானே விழுகும்? அம்சத்துலீங்களா? அம்சத்துல 7ஆம் இடத்துல விழுகும். அப்ப இவரை தேடிதானே இந்த அம்மாவை தேடிதானே கனவு வந்திருப்பாரு. ஆமாயா, பார்த்தோன்னா பிடிச்சிக்கிச்சு இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன்றாருல. இல்லையா, இவங்களே லக்னாதிபதியா 7க்கு போய்ங்கிறாங்க, இவங்களே போயின்பா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா ஜெயபிரதா. இப்ப எல்லாமே நம்ம இதெல்லாம் சொல்றோம், சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. இப்ப திடீர்னு ஒருத்தவங்க வந்து நான் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், செய்யலாமா வேண்டாமா, எனக்கு என்ன தொழில் அமையும் அப்படி எல்லாம் கேட்டா இத பேஸ் பண்ணி சொல்லலாமுங்க ஐயா? எது கேட்டாலும் சரி, நான் இங்க என்ன கேள்வி கேளுங்க, அந்த கேள்விக்குள்ள இடத்த போய் பாருங்க.
சரிங்க சரிங்க, அதை கேட்டேங்கய்யா. கேள்விக்குரிய பாவத்தையும் கேள்விக்குரிய பாவாதிபதியையும் என்ன கர்ம பதிவு இருக்கு எப்படி இருக்கோ அது சரியா இருந்தா சொல்லுங்க. சரிங்க கேளுங்க சரிங்க. கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார் இல்லையா? ஏசுநாதர் சொன்னாரா இல்லையா? ஆமாங்க ஐயா. ஜோசியர்கிட்ட போய் உட்கார்ந்து மௌனமா இருக்க கூடாது, மருத்துவர்கிட்ட போய் மௌனமா இருக்க கூடாது. அவரா கடவுளா? ஆமாங்க ஐயா. கேட்டாத்தான் கிடைக்கும். அதாங்க கேட்டேன். ஏன்னா திடீர்னு வரவங்க எனக்கு தொழில் சரியா அமையல அப்படின்னு கேட்பாங்க, என்ன பண்றது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா, அதுக்காக கேட்டேங்க ஐயா. கேட்கும்போது நீங்க அந்த பாவத்தை எடுத்து பாருங்க. ஏன் தொழில் அமையல, என்ன கர்மா, என்ன செய்யறது, இது என்ன, இது போய் பண்ணுங்க, இது ஐயா சரியாகும். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஐயா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இல்ல போயிட்டு இருக்கு. ரெக்கார்டு ஓடிட்டே இருக்கு. ஓகே, இப்ப ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் இன்றைய பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருக்கா? இப்பயே ஒரு தெளிவு ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லட்சுமணன், இது கொஞ்சம் டைமிங் எடுக்குங்க. ஒரு 2-3 பேர்த்து கிளான்ஸ் போட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கூடிய இருக்குங்க. பக்கம் கிடைக்கும். இன்னும் கிரகங்கள் பார்வை பலன் எடுக்கலைங்க. ஐயா இதையும் சொல்லிட்டே அப்ப பார்வை என்ன, தசாபுத்தி, இது என்னென்னமோ இருக்கு. அதெல்லாம் வந்தவனுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்ன பிறகு இதுக்கு மேல நீங்க ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு ஜாதகத்தை வேணாலும் சொல்லலாம். பாரம்பரியத்துல இருந்து நம்ம இப்ப டிஎன்ஏ வந்துட்டோம் சார். நம்ம சின்ன பிள்ளை கிடையாது. என்ன சொன்னாலும் டிஎன்ஏல நீ துல்லியமா எடுங்க. இல்லம்மா 5 பலன் சொன்னார்ல, 5 பலன் நிக்க விடு, அது கிரகம் தான் சாரம் பார்த்தா அந்த பலன் அப்படியே வரும். அவர் 5 விதி சொன்னார்ல ஐயா. ஆமா, அது நம்ம பார்த்திருக்கோம், ஆரம்பத்திலே பார்த்ததுதான். இல்ல அது வந்து பாரம்பரிய ஜோதிடம். அது ஆமா கரெக்ட். பாரம்பரிய அதுல இருந்து நம்ம அடுத்த லெவல் போகணும், உயர்வான நிலைக்கு தான் போகணும். இது அதோட இன்னும் பர்ஃபெக்டா இருக்குது. அதனால இதுல இன்னும் தசாபத்தி பார்க்கணும் தான் இன்னும் நல்லா. அதாவது அப்டேட் பண்றோம், அப்டேட் பண்ணிருக்கோம். நாளைக்கு எப்படி தசைக்கு கோச்சாரத்துக்கு எப்படி பலன் பாக்குறதுங்கிறத பத்தி நாளைக்கு பேசுவோம். சரியா? மலியம்மாட்ட கேட்டுக்கோங்க, ஒப்புதல் இருந்ததுன்னா விட்டுருங்க. இதா இந்த வீடியோ மலியம்மாட்ட ஒப்புதல் இருந்தா கொடுக்கணுங்க. அவ்வளவுதான். முகம் தெரிய போறது இல்ல. ஜாதகமும் நீங்க போர்டுல எழுதி போடல, நவீன ஜாமக்கோலம் போட்டிருக்கீங்க, ராசி கட்டம் அம்ச கட்டம் போட்டு இன்னொரு ஜாதகம் கூட தனியா எடுத்துக்கலாம் ஐயா. இன்னும் கூட எடுத்துக்கலாம். இதுக்காகவே எடுத்துக்கலாம். யூடியூப் போடுறதுக்காகவே தனியா ஒண்ணு எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய கிராஸ் டாக்ல நிறைய பண்ணிருக்கோம் இதுல. அதனால ஐயா ஒரு சின்ன கருத்து பண்ணிக்கலாங்க. ஒரு நாள் ஐயா நம்ம குழுவுல நம்மளுடைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு கருத்தரங்கம் மாதிரி ஒரு ஆன்லைன்ல போட்டு ஒரு வீடியோ பண்ணுங்களேன் ஐயா. எங்க எல்லாருக்கும் எல்லாருமே அன்னைக்கு வீடியோல வந்துடணும், எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடணும். அந்த மாதிரி வச்சு ஒரு கருத்தரங்கம் போடுங்களேங்க ஐயா. நம்ம ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு மட்டும் நம்ம எல்லாம் ஐயா யோசிங்க. வேற யாராவது உள்ள விட்டுருக்கோமா? அதெல்லாம் வேண்டாம் ஐயா, நம்ம இனத்துக்கு மட்டும் ஆளுதான் இருக்கணும், புது ஆளு யாரும் எனக்கு கூட. ஐயப்ப டைம் இல்லைங்களா? இன்னும் 3 நாள் தான் இருக்கு. 9ஆம் தேதி அவர் வேற ஆரம்பிக்கிறாரு. அதனால இன்னும் அம்மா ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் சமயம் கிடைச்சு அந்த மாதிரி சொன்னாங்க. இப்ப இல்ல, இப்ப இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நம்ம இன்னொரு ஜாதகத்தை பார்த்துட்டு அதை தனியா ஒரு நாள் நம்ம வச்சுக்கலாங்கம்மா. இப்ப அவசரத்துக்கு சொல்லலங்கம்மா. பட் நேரம் கிடைக்கும் போது என்னைக்கு கிடைக்கும் போது என்னைக்காவது இப்ப இல்ல, ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு கூட அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது.